ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இட்லி உப்புமா எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த இட்லி நைட்டு மீதமான இட்லி. இட்லி நல்லா கட்டி இல்லாம ரவை மாதிரி நல்லா உலர்த்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தூள் தூளா உலர்த்தி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை நல்லா வறுத்து விட்டுடலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதும் 4 பச்சை மிளகா கீறி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக மாற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க இட்லியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இது மேலே சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடணும். ஏன்னா ஏற்கனவே இட்லிலேயே உப்பு இருக்கும். அதனால் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் கொத்தமல்லி தூவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.